வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்க்குறோம்னா அந்த வீடியோக்கு சைடில் ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். அதாவது அந்த சேனலோட வாட்டர் மார்க் ஒன்று இருக்கும். அந்த வாட்டர் மார்க்னால என்ன யூஸ், அந்த வாட்டர் மார்க்கை எப்படி ஆட் பண்ணுறது நம்ம சேனலுக்கும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாட்டர் மார்க் உங்கள் லேப்டாப் அல்லது மொபைல் எது யூஸ் பண்ணி வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வாட்டர் மார்க் செட் பண்ணுறதுக்கு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வந்துக்கோங்க. ஸ்டுடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ பிராண்டிங் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர், பேனர் இமேஜ், அதுக்கப்புறம் கீழே நம்மளுக்கு வீடியோ வாட்டர் மார்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தேவையானது இந்த வீடியோ வாட்டர் மார்க் தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கறனால எனக்கு வாட்டர் மார்க் ஆட் ஆன மாதிரி காமிக்குது. நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ரொம்பவே சிம்பிள். அப்லோடுன்னு இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக கேலரிக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். நீங்கள் கேலரிக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான இமேஜ், உங்களுக்கு என்ன உங்கள் சேனல் இமேஜ் இல்லை சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி கரெக்டான சைஸில் நீங்கள் செட் பண்ணணும். அதாவது அந்த வீடியோவில் எந்த சைஸில் ஷோ ஆகணுமோ நீங்கள் செட் பண்ணணும். இப்போ செட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ட் ஆஃப் வீடியோ, கஸ்டம் ஸ்டார்ட் டைம், அதுக்கப்புறம் என்டையர் வீடியோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ என்டையர் வீடியோ கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃபுல் வீடியோக்குமே நம்மளுக்கு வாட்டர் மார்க் வரும். இல்லைனா கடைசியில் மட்டும்தான் நம்மளுக்கு வாட்டர் மார்க் வரும். அதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணுறதுக்கு பப்ளிஷ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் பர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் செக் பண்ணுறதுக்காக கோ டு சேனல் கொடுத்திங்கன்னா உங்கள் சேனலோட ஃப்ரண்ட் சைட்லேயே உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் செட் ஆகிடும். இந்த வாட்டர் மார்க்கோட யூசேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, யாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணாவே யாருனாலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். இந்த வாட்டர் மார்க் எல்லா இடத்துக்கும் எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது உங்கள் சேனலுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.